ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பங்களாதேஷில் எலெக்ஷன் நடந்ததை பற்றியும் அதில் யார் வெற்றி பெற்றிருக்கா, அடுத்து பங்களாதேஷுடைய பிரதமராக யார் வரப்போகிறா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. இன்னைக்கு அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு எவ்வளோ முக்கியமோ. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நமக்கு தொந்தரவாக இருக்கும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு சண்டை வந்தாலும் நமக்கு வந்து அது தொந்தரவாக இருக்கும், ஒரு நிம்மதியே இல்லாமல் பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நாட்டுக்கு நாட்டுடைய நெய்பரிங் கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரிலாம் அவங்க கூட பார்டர் வச்சுருக்காங்களோ அந்த கண்ட்ரி கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு விரிசலில் தான் இருக்குது. இந்த ஆட்சி மாற்றம்னால பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு காமன் மேனாக இருந்தாலும், இல்லை எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும், இல்லை இன்டர்நேஷனல் ரிலேஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத உத்து நோக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெய்லியும் உங்களுடைய நாலேஜுக்கு தீனி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை டெய்லியும் ஒரு 5 to 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் டே டு டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்பீச்சில் எல்லா விஷயத்துலையும் வந்து நீங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு நெடுந்தூரம் கொண்ட ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு காலகட்டத்தில் 1947க்கு முன்னாடி வர இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரே நாடு. பங்களாதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தாங்க. 1947க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்குது இல்லையா. அந்த சமயத்தில் பாகிஸ்தான் எந்தெந்த பகுதிகளெல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருந்தாங்களோ அந்த பகுதிகளை தனியாக பிரித்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதில் 2 பகுதியை வாங்கிட்டு போகிறாங்க. ஒன்று இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இன்னொன்று என்ன அப்படின்னா ஈஸ்ட் பெங்கால். ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தான். அந்த காலகட்டத்தில் ஈஸ்ட் பெங்காலாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 பகுதியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ 1972 வரை 1947 72 வரை பங்களாதேஷ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி. ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸ்ட் கரண்ட்டில் பாகிஸ்தான் எங்கே இருக்குது, பட் பெங்கால் எங்கே இருக்குது, இது ரெண்டுமே ஒரு காலகட்டத்தில் ஒரே நாட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. என்னதான் இதுக்கு இடையில நிறைய டிபேட் இருந்தாலும் பட் முஸ்லீம் மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரெண்டையும் இந்தியா வந்து பாகிஸ்தான் கொடுத்துட்டோம். ஸோ அதனால பங்களாதேஷ் ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானில் தான் இருக்கு. பட் 1972 பாகிஸ்தானுக்கும் இந்த ஈஸ்ட் பெங்காலுக்கும் எல்லாம் பிரச்சனை வருது. என்ன ரீசன்காக அப்படின்னா என்னதான் இவங்க 2 பேரும் முஸ்லீம் அப்படின்னு இருந்தாலும் இவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வேற. பங்களாதேஷுடைய கலாச்சாரம் பண்பாடு வேற, பாகிஸ்தானுடைய கலாச்சாரம் பண்பாடு வேற. ஏன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்காலி, அந்த மொழியில வந்து பெங்காலி பேசக்கூடியவங்க. பட் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருது ஹிந்திலாம் பேசக்கூடியவங்க. பட் இங்கே மெஜாரிட்டி பீப்புள் வந்து பெங்காலி பேசக்கூடியவங்களுடைய உணவு பழக்கமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அவங்களுடைய மொழி அவங்களுடைய கலாச்சாரத்தை இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி பங்களாதேஷி பீப்புளுக்கு இந்த ஈஸ்ட் பெங்காலுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் வந்து கொடுக்கல. சுதந்திரம் மீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே பாகிஸ்தானில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ டாக்காக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் ரைட்ஸுமே கிடைக்காதனால இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்றாங்க. அந்த புரட்சியின் போது பாகிஸ்தான் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா பங்களாதேஷ் அப்பவே அடிச்சு ஒடுக்கி தனி ஸ்டேட்டா மாறாம விட்டுருக்கலாம். இந்தியா ரொம்ப ஒரு முக்கியமான ஹெல்ப் வந்து பங்களாதேஷ்க்கு பண்ணனால தான் இன்னைக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடே பிறந்திருக்கு. ஸோ பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் போன வாரில் இந்தியா மட்டும் பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தாங்க, ஈஸ்ட் பெங்காலுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே இருக்காது. ஸோ இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து 1972 இருந்து இப்போ கரண்ட்ல வர பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் மேலே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ பங்களாதேஷை பொறுத்தவரை 2 பார்ட்டி முக்கியமாக மாறி ஆட்சிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவுடைய ஒரு பார்ட்டி. ஷேக் ஹசீனா அவங்களுடைய அப்பா முஜிபுர் ரஹ்மானுடைய ஆவாமி லீக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி. இது ப்ரோ இந்தியா பார்ட்டி. இந்தியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க இந்தியாவுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி வந்து ஆவாமி லீக். பட் இதுக்கு ஆப்போசிஷனாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி யாரு அப்படின்னா காலிதா ஜியா அவங்களுடைய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அவங்க தான் இப்போ பவருக்கு வந்து வந்திருக்காங்க. இவங்க நிறைய சமயத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ
இந்தியா வந்து ஷேக் ஹசீனா 2024 ஆகஸ்ட்ல இருக்க வர இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா முகமது யூனுஸ் வந்தார் ஒரு இடைக்கால பிரதமராக. ஸோ அவர் வந்ததில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை சொல்கிறது. நாங்கள் வந்து இந்தியாவுடைய அந்த 7 சிஸ்டர்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அதை கைப்பற்றுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. கைப்பற்ற அளவுக்கு இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்தியாட்ட நம்மகிட்ட தான் வந்து வேர்ல்டுலேயே 4th லார்ஜஸ்ட் மிலிட்ரி பவர் நம்ம தான். ஒரு சின்ன நாடு நம்மளுடைய ஸ்டேட்ஸை இது பண்ணால் நம்ம சும்மா விட்டுருமா, அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மோசமான நிலையில தான் இருந்துச்சு. இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு பங்களாதேஷி நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற இந்த பிஎன்பி அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட்டி தான் மெஜாரிட்டி வந்திருக்காங்க. மொத்தம் பங்களாதேஷ்ல 300 சீட்ஸ் இருக்கு. இந்த 300 சீட்ஸ்ல 213 சீட்ஸ் வந்து யார் வந்திருக்கா அப்படின்னா பிஎன்பி தான் வந்திருக்காங்க, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அவங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியான ஜமாத் இஸ்லாம் வந்து ஒரு 74. ஸோ இவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 150 சீட்டு தான் தேவை. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதீத பெரும்பான்மையில பங்களாதேஷி நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற இந்த பார்ட்டி பவருக்கு வரப்போறாங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இவர் தான் இந்த பார்ட்டியோடைய இப்போ கரண்ட்ல தலைவராக இருக்கக்கூடிய தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிற இவர் தான் வந்து பிஎம்ஆ பதவி ஏற்க போறாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ரிலேஷன் இப்போ எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல நிலைமையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் நபராக பங்களாதேஷோட எலெக்ஷன் முடிஞ்ச உடனே முதல் நபராக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, தாரிக் ரஹ்மானுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெமோக்ராட்டிக், இன்க்ளூசிவ் அண்டு இன்க்ளூசிவ் பங்களாதேஷ்ல திரும்ப, ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ராணுவ ஆட்சி, அதுக்கப்புறம் இன்ட்ரீம் கவர்மெண்ட் இருந்துச்சு, இப்போ பங்களாதேஷ்ல ஒரு அரசாங்கம் வந்து இருக்கு, மக்கள் தீர்ப்புக்கு நாங்களும் வந்து இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு ட்வீட்டும் போறாரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெலிகேட்டட் டு ஸ்பீக் வித் மிஸ்டர் தாரிக் ரஹ்மான், நான் தாரிக் ரஹ்மான்ட்ட பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. ஐ கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் எ ரிமார்க்கபிள் விக்டரி இன் பங்களாதேஷ், நான் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சதாகவும் அதுக்கு அடுத்து கன்வே மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் சப்போர்ட் இன் endeavor to fulfill the aspiration of the people of Bangladesh. So பங்களாதேஷ் உடைய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆஸ்பிரேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவர் என்னென்ன விஷயங்கள் பண்றாரோ அதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம், அதே மாதிரி நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி பிரதமர் வந்து கொடுத்திருக்காரு. as a too close neighboring with deep rooted history, நான் சொன்னேன் இல்லையா 1972 அதே மாதிரி நம்ம பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்து நமக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதனால அண்ட் கல்ச்சரல் டைஸ் ஐ reaffirm India's continuous commitment to peace, progress and prosperity of both our people அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசினதா ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பங்களாதேஷ் தரப்புல இருந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி போட்ட ட்வீட்டுக்கு நன்றி தெரிவித்து அவங்களும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சிம்பிளா வந்து பார்க்கப்படுது, ஒரு நல்ல சிக்னலா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா பங்களாதேஷ் கிட்ட போயிட்டு நம்ம வந்து வாழ்த்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது டெமோக்ரஸி லவ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஏன்னா நம்ம வந்து வேர்ல்டுடைய ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியா இருக்கும். எந்தெந்த நாடுகள்லாம் டெமோக்ரஸி போகிறதோ அந்த நாடுகளை நம்ம வந்து இது பண்ணுவோம். நமக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய குட்டி குட்டி நாடுகளுக்கு எவ்வளவோ வந்து நம்ம சப்போர்ட் வந்து பண்ணிருக்கோம் எல்லா விஷயத்திலையும். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி வர்றது வந்து ஒரு நல்ல இதாக வந்து பார்க்கப்படுது. ஓகேவா. ஸோ இப்போ இந்தியாவுக்கு பங்களாதேஷ் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ எப்பவுமே நம்ம சொன்ன மாதிரி நமக்கு பக்கத்து வீடு எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரியோட இமீடியட் நெய்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவுக்கு பங்களாதேஷ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்தியா பங்களாதேஷோடைய பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான பார்டர் அப்படிங்கிறதா வந்து இந்தியா நிறைய கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்றாங்க. அதுல பங்களாதேஷ் கூட தான் இந்தியா அதிகமான பார்டர் வந்து ஷேர் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் 4096 கிலோமீட்டர் பார்டர் வந்து நம்ம பங்களாதேஷ் கூட ஷேர் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய மொத்தம் 5 ஸ்டேட்ஸ் குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள் வந்து ஷேர் பண்ணது. இதுல அதிகமா வெஸ்ட் பெங்கால், ஸோ இதில் அதிகமாக இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, ஸோ வெஸ்ட் பெங்கால் தான் பங்களாதேஷில் அதிகமான பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட், இந்தியாவுடைய மெயின்லேண்டுக்கும் இந்த நார்த் ஈஸ்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இந்த சிக்கன் நெக் காரிடர் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி தான். அது இல்லாமல் நார்த் ஈஸ்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ட் பண்ணுறதுல முக்கியமான ரோல் வந்து பங்களாதேஷ் பிளே பண்ணுது. அதனால நமக்கு பங்களாதேஷ் முக்கியம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நார்த் ஈஸ்ட்ல உடைய நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த மாதிரி பகுதிகளில் அதிகமான இன்சர்ஜென்சி அந்த உள்நாட்டு கிளர்ச்சி நடக்குது. நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நாகாலாந்துல நிறைய அமைப்புகள் எங்களுக்கு நாகாலாண்டை தனி நாடாக கொடுத்துருங்க, நாகா அப்படிங்கிற பழங்குடி
பழங்குடியினருக்கு மட்டும் இப்போ நாகாலாந்து அதுக்கப்புறம் மியான்மர் இது ரெண்டையும் சேர்த்து தனி நாடா கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள், அரசாங்கத்திற்கு எதிரான கோரிக்கைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்தியாவுக்கு பங்களாதேஷுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு மேலே பார்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பார்டர்ல வந்து ரொம்ப செக்யூரிட்டிலாம் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அது வந்து காடு, மலை, நிறைய ஆறுகள்லாம் போறதுனால நம்ம செக்யூரிட்டி அந்த அளவுக்கு டைட் பண்ண முடியாது, அந்த ப்ராப்பரான வேலிலாம் போட முடியாது. ஸோ அதனால இங்க என்ன பண்றாங்க, நார்த் ஈஸ்ட்ல நிறைய அந்த கிளர்ச்சி பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்தியாவால தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அமைப்புகள் வந்து இங்க ஒரு தப்பு பண்ணிட்டு பங்களாதேஷ்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு பங்களாதேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரிவர் வாட்டர் ஷேரிங். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான ரிவர் வாட்டர், நிறைய ரிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகி பங்களாதேஷ்ல போய் கலக்குது. குறிப்பா தீஸ்தா அப்படிங்கிற ரிவர், நம்ம கங்கா, பிரம்மபுத்திரா, இந்த மாதிரி எல்லா ரிவரும் இந்தியாவில் வரக்கூடிய நிறைய ரிவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல போய் தான் வந்து பே ஆஃப் பெங்கால்ல கடல்ல கலக்குது. ஸோ அதனால அந்த நதிநீர் பிரச்சனையிலையும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரேட் பண்றோம், நிறைய பவர், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பங்களாதேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்தியாவுடைய செக்யூரிட்டி பர்பஸ் தான் பங்களாதேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய நம்ம பாதுகாப்புக்கு பங்களாதேஷுடைய ஹெல்ப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால தான் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரோஆக்டிவா போயிட்டு பங்களாதேஷ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிஎன்பி பார்ட்டி 2 முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ அப்ப இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிஎன்பியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இந்த பிஎன்பி ஆட்சிக்கு வரும்போது யாரு இந்த பார்ட்டியோடைய பிஎம் இருந்தா அப்படின்னா காலிதா ஜியா. ஸோ இப்போ தாரிக் ரஹ்மான் இருக்காரு இல்லையா, இவங்களுடைய அம்மா தான் யாருன்னா காலிதா ஜியா. இவங்க போன டிசம்பர் மாசம் உடல்நல கோளாறு காரணமாக இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவருக்கு பதில் தான் இவங்களுக்கு பதில் தான் இப்போ இவர் வந்து வந்திருக்காரு. ஸோ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான ரிலேஷன்ல ஒரு மிகப்பெரிய விரிசல் வந்து ஏற்படுது. என்னென்ன ரீசன்னால அப்படின்னா, மெயினா உல்ஃபா, என்டிஎஃப்பி அப்படிங்கிற இதெல்லாமே இந்தியன் கவர்மெண்டால தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அமைப்புகள், நாகாலாந்து, அசாம் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த அமைப்புகளுக்கு பங்களாதேஷ் அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தது. நம்ம இந்தியாவில் இந்த அமைப்புகள்லாம் தீவிரவாத அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். ஏன்னா இந்தியன் அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்தியாவுடைய இறையாண்மை சாவரனிட்டிக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறதுனால தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி வச்சிருக்கோம். ஆனா இவங்களை பங்களாதேஷுடைய பிஎம் இருந்த காளிதாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சமயத்துல இவங்க எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட்காக போராடக்கூடிய அந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய விடுதலை அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷெல்டர், இவங்களை பாதுகாத்து வந்து வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஆப்போசிஷன் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் டு நார்த் ஈஸ்ட், இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்டுக்கும் நிறைய ரோடு, ரயில்வே, இப்போ கூட பாத்தீங்கன்னா அகர்தலா டு அக்குரா ரயில்வே அப்படிங்கிற ரயில்வே காரிடார், இதுக்கு எல்லாமே அப்போஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. தென் முக்கியமா ஜமாத்தே இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெரர் ஆர்கனைசேஷன், இது வந்து ஒரு டெரர் ஆர்கனைசேஷன், இவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்தாங்க. பாகிஸ்தான் ரொம்ப ஃபேவரா இருந்தாங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் சுத்தமா ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் இவங்க வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்களுடைய இதுல என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டவுன் ஆகுது. பட் இப்போ கொஞ்சம் சூழ்நிலை பெட்டரா இருக்க மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா முதல் காரணம், இப்போ இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய இறப்புக்கு இந்தியா சார்பா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து போயிருக்காங்க. ஸோ போய் இவரை சந்திச்சு அவங்களுக்கு வருத்தம் எல்லாமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கிரைசிஸ்ல வந்து இருக்கு. ஏன்னா 2024 அந்த போராட்டத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ் வந்து இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இப்போ பதவிக்கு வந்திருக்க இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய தாரிக் ரஹ்மான் இருக்காரு இல்லையா, இவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு பாசிட்டிவா இருக்க மாதிரி, இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்ல பாசிட்டிவா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எலெக்ஷன்ல முன் வச்சது பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசி. எப்படி வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசின்னு ட்ரம்ப் வந்து இது பண்றாரு இல்லையா, அதே மாதிரி பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட். நாங்க வந்து பாகிஸ்தானுக்கோ இல்ல சைனாக்கோ இல்ல வேற எந்த நாடுகளுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து பங்களாதேஷுடைய பீப்புள் நலன் தான், பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசி. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் நாட் மாஸ்டர், நாங்க எங்களுக்கு வந்து யார் எங்களுடைய ஃப்ரெண்டா இருக்காங்க நினைக்கிறாங்களோ, ஒரு பிரதரா இருக்க நினைக்கிறாங்களோ அவங்க கூட நாங்க நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க பாக்குறோம். எங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறோம், எங்களுக்கு மாஸ்டர் இருந்து கட்டளைகள் போடக்கூடியவங்க, எங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்க நாங்க அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவருடைய அந்த எலெக்ஷன் ஸ்பீச்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவாய்டட் ஓவர் இட் ஆன்டி இந்தியன் ரியோட்டிக் டூரிங் கேம்பெயின். ஏன்னா இப்ப கரண்ட்ல
அந்த ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் தானே இருக்காங்க. அதனால பங்களாதேஷோட இளைஞர்கள்லாம் இந்தியா மேல ரொம்ப காண்டில் இருக்காங்க. எப்படி வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம், பங்களாதேஷில் குற்றம் செஞ்சுட்டு இந்தியாவில் போயிருக்காங்க. நம்ம எப்படி இப்போ நம்ம இந்தியாவில் தப்பிச்சு போய் விஜயம் இல்லையா, நிறைய பேர் வெளிநாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல நம்ம வந்து காண்டா இருக்கோம்ல. அதே மாதிரி பங்களாதேஷோட இளைஞர்கள் வந்து இந்தியா மேல வெறுப்புல இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்னால கவர்மெண்ட்னால குற்றவாளி அறிவிக்கப்பட்ட ஷேக் ஹசீனாக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காண்டில் இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி இவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் அதிகமான ஹிந்துஸ் இருக்காங்க, அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓரளவு இவருடைய அந்த எலெக்ஷன் ஸ்பீச் வந்து பார்க்கும்போது அந்த கேம்பெயின் ஸ்பீச் எல்லாம் வந்து பார்க்கும்போது இவர் இந்தியாவுடைய ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற ஒரு மனநிலையில தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ இவர் அந்த எலெக்ஷன் இதுல பேசின ஒரு சில முக்கியமான இஷ்யூஸ் என்ன அப்படின்னா பார்டர் கில்லிங். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள பார்டர் இருக்கு, அதை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ இவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நிறைய பங்களாதேஷி மக்களை வந்து சுட்டு கொள்றாங்க. இப்போ போனாங்க அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்றது அதெல்லாம் பண்ணாம சுட்டு கொள்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசியிருக்காரு. அதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இவர் வந்து பேசியிருக்காரு. அடுத்து வாட்டர் ஷேரிங். வாட்டர் ஷேரிங்கை பொறுத்தவரை இப்போ ஒரு சில வாட்டருக்கு நம்மளும் பங்களாதேஷும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இன்னும் தீஸ்தா, பத்மா இந்த மாதிரியான ரிவருக்கான அக்ரிமெண்ட் இன்னும் போடாம அது டிஸ்பியூட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதும் இவருக்கு ஒரு முக்கியமான சேலஞ்சா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவை எக்ஸ்ட்ராக்ஷன். ஏன்னா இப்போ இந்தியா தான் ஷேக் ஹசீனாக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கோம். பட் பங்களாதேஷ் என்ன பண்றாங்க, என்ன கேட்கறாங்கன்னா ஷேக் ஹசீனாவை திரும்ப எங்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அவங்கள அந்த நாட்டுடைய குற்றவாளி அறிவிச்சிருக்காங்க, தேச துரோகம் பண்ண குற்றவாளி அறிவிச்சிருக்காங்க. அதனால எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்தவரை ஷேக் ஹசீனாவுக்கும் அவங்களுடைய அப்பா அவங்களுடைய பார்ட்டிக்கும் இந்தியாவுக்கும் எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கனால இந்தியா திரும்ப ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ்ல ஒப்படைப்பாங்களா என்ன அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ இது மூணு தான் இப்போ மெயினான இஷ்யூ. பார்டர் கில்லிங், அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஷேரிங்ல இது பண்றது, தென் ஷேக் ஹசீனாவை கொடுக்குறது. இது மட்டும் தான் இதா இருக்கு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இவர் சண்டே வந்து பதவி ஏற்றுக்க போறாரு. இந்த பதவி ஏற்பு விழால நம்ம இந்தியா சார்பா முக்கியமான அமைச்சர்கள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. ஸோ ஓவரால் இந்த இவங்க ரெண்டு பேருடைய இது நம்ம பிஎம் ட்வீட் பண்ணது, அதுக்கு அங்க இருந்து ரிப்ளை வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து போன தடவை இந்த பிஎன்பி பார்ட்டியில் இருந்தப்போ இல்லாத மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ரெண்டு நாட்டுக்குமே ரெண்டு நாடும் தேவை. பங்களாதேஷ்க்கு இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்தா பங்களாதேஷ்க்கு அதிகமான காற்று வந்து அனுப்புறோம். அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்க்கு நிறைய நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா பங்களாதேஷ் டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியாவுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் குறிப்பா இந்த செக்யூரிட்டி ரீசனுக்காக பங்களாதேஷ் முக்கியம். ஸோ அதனால ரெண்டு நாடுகளும் இனி வரக்கூடிய நாட்களில் வின் சுச்சுவேஷன், ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு முக்கியமான டாபிக்கோட சந்திக்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதே மாதிரி உங்க வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க. அவங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.